விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவிற்கு துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவிற்கும் இடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வைகோ முன்னிலையில் இருவரும் கைகுலுக்கிக் கொண்டு சமாதானம் அடைந்தனர். இந்நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மல்லை சத்யா மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அதில் துரை வைகோவுடன் சமாதானம் செய்து வைக்கும்போது மல்லை சத்யா மட்டும் முகம் வாட்டத்துடன் இறுக்கமாக உட்கார்ந்து இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று எதுவும் பேசாத மல்லை சத்யா வெளிநாடுகளுக்கு பிஜேபி சந்தோஷ் என்பவருடன் சென்று வந்ததாக வைகோ கூறியுள்ளார். மேலும் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்று கூறாமல் மாமல்லபுரம் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் என்ற பெயரிலேயே 7-8 முறை வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருப்பதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று தன்னுடன் பல போராட்டங்களில் பங்கேற்ற மல்லை சத்யா தற்போது தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக வைகோ கூறியுள்ளார். இதனிடையே சென்னை பூந்தமல்லியில் இன்று நடைபெறவுள்ள மதிமுக மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் மல்லை சத்யாவின் படம் பேனரில் இருக்கக்கூடாது என்று அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பூந்தமல்லியில் நடைபெறும் அதிமுக சென்னை மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்தில் மல்லை சத்யாவின் புகைப்படம் இடம்பெறவில்லை. அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரைச் சேர்ந்த மதிமுக நிர்வாகிகள் கூட்டம் வைகோ மற்றும் துரை வைகோ தலைமையில் இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மல்லை சத்யாவின் புகைப்படம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தன் மீதான வைகோவின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என தெரிவித்திருக்கக்கூடிய மல்லை சத்யா வைகோ இப்படி வழி சுமத்துவார் என கனவிலும் நினைக்கவில்லை என கூறியிருக்கிறார். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளது கட்சிக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு விளக்கம் அளித்த மல்லை சத்யா 32 வருடங்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சி தலைமைக்காக உண்மையாக இருந்து வருவதாக கூறியுள்ளார். தன் மீது இப்படி புகார் கூறியதை விட ஒரு பாட்டில் விஷம் வாங்கி குடி என கூறியிருந்தால் அதை குடித்துவிட்டு இறந்து போயிருப்பேன் என்றும் மல்லை சத்யா குறிப்பிட்டுள்ளார். வைகோ கூறும் குற்றச்சாட்டுகள் துளியளவும் உண்மையில்லை என கூறியுள்ள அவர் தமிழ்ச்சங்கம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு தான் வெளிநாடு சென்ற போதும் கட்சி கரை வேட்டி அணிந்தே சென்றதாக குறிப்பிட்டுள்ளார்.